ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக கிராமிய தொழில்கள் மற்றும் மேலாண்மை துறை தலைவர் டாக்டர் எல் ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருவேடகம் விவேகானந்தா கல்லூரியில் 18/2/2026 தேதியன்று நடைபெற்ற தேசிய கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கருத்தரங்கை தொடங்கி வைத்து தலைமை உரையாற்றினார். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக சமூக உட்கொணர்வு மையம் 17/2/2026 தேதியன்று செட்டியப்பட்டி மகளிர் சுய உதவி குழு மகளிருக்கான தொழில் வாய்ப்புகள் குறித்த பயிற்சியை வழங்கியது. விருட்சம் அகாதமி சிஇஓ டாக்டர் ஜெயசீலன் அவர்கள் பயிற்சியை வழங்கினார். மைய ஒருங்கிணைப்பாளர் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் ராஜா அலைஸ் பிரான்மலை மற்றும் டாக்டர் ஏ மணி ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழிநடத்தினர். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக கூட்டுறவுத்துறையின் மாணவ மாணவியர் என்பிஆர் கல்லூரி நடத்திய கல்லூரிகளுக்கு இடையிலான போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பிரிவுகளில் பரிசுகளை வென்றனர். பரிசு பெற்ற மாணவ மாணவியர்களை துறை பேராசிரியர்கள் வாழ்த்தினர். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் டாக்டர் ந. பஞ்சநதம் அவர்கள் பல்கலைக்கழக மனையியல் துறை நடத்திய ஹோம்ஃபெஸ்ட் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக KVKயின் தலைவர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் ஐகார் NAARAM ஹைதராபாத் இணைந்து KVK விஞ்ஞானிகளுக்கு நடத்திய தலைமைத்துவ பயிற்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக வேதியியல் துறை கல்லூரிகளுக்கு இடையிலான போட்டிகள் ரெசோனன்ஸ் 2026 வேதியியல் திருவிழாவை 10/2/2026 தேதியன்று நடத்தியது. மாண்புமை துணைவேந்தர் டாக்டர் ந. பஞ்சநதம் அவர்கள் தலைமை உரையாற்றினார். புவனேஸ்வர் CSIR IMMT முதன்மை விஞ்ஞானி டாக்டர் ஆர் சக்திவேல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். இதற்கான ஏற்பாடுகளை வேதியியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர்கள் செய்திருந்தனர். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் டாக்டர் ந. பஞ்சநதம் அவர்கள் மத்திய கல்வி அமைச்சகம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள சர்வதேச மையத்தில் நடத்திய கல்வி நிறுவன தலைவர்களுக்கான தேசிய உச்சி மாநாட்டில் பங்கேற்று சிறப்பித்தார். உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சர்வோதயா தினத்தில் மாணவர்களிடையே உரையாற்றினார். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் டாக்டர் ந. பஞ்சநதம் அவர்கள் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி அசோசியேஷன் 19-20 பிப்ரவரி 2026 தேதிகளில் கிரியேட்டிங் AI குவாண்டம் எனேபிள்டு HEIS எனும் பொருண்மையில் நடத்திய AIU மத்திய மண்டல துணைவேந்தர்கள் சந்திப்பு 2025-2026 நிகழ்வில் கலந்து கொண்டார். இதில் மாண்புமிகு தெலுங்கானா கவர்னர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக தமிழ்துறை மூத்த பேராசிரியர் ஓ முத்தையா அவர்கள் கேரள பல்கலைக்கழக தமிழ்துறையின் மனோன்மணியம் சுந்தரனார் பண்பாட்டு மையம் கலப்பணியும் கோட்பாடுகளும் எனும் பொருண்மையில் நடத்திய பயிலரங்கில் வல்லுநராக கலந்து கொண்டார். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக தமிழ்துறை ராஜம் கிருஷ்ணன் அறக்கட்டளை சொற்பொழிவினை 19/2/2026 தேதியன்று நடத்தியது. பதிவாளர் டாக்டர் சுந்தரமாரி தலைமை உரையாற்றினார். அழகப்பா பல்கலைக்கழக மேனாள் தமிழ்துறை தலைவர் டாக்டர் பாண்டி அவர்கள் சிறப்பு சொற்பொழிவாற்றினார். இதற்கான ஏற்பாடுகளை தமிழ்துறை இணை பேராசிரியர் டாக்டர் C. சிதம்பரம் அவர்கள் செய்திருந்தார். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக கணிதவியல் துறையின் சார்பில் 17/2/2026 தேதியன்று பன்முக அணுகுமுறையில் புதுமைக்கான தேவை எனும் தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் டாக்டர் அஸ்வின் துறை IIT கான்பூர், டாக்டர் வம்சி சாய்நாத் கவானி வடிவமைப்பு துறை IIT கான்பூர், டாக்டர் K. கோபாலகிருஷ்ணன் செயற்கைக்கோள் பிரிவு திட்ட இயக்குனர் பெங்களூரு ஆகியோர் பங்கேற்று உரை நிகழ்த்தினர். செய்தி ஒருங்கிணைப்பு முதுநிலை பேராசிரியர் ஓ முத்தையா இயக்குனர் பல்கலைக்கழக கருத்துரு மையம், செய்தி வாசிப்பாளர் மா சதீஷ்குமார் இயற்பியல் துறை, ஒலிக்கலவை பா வெங்கடேஷ் வாழ்நாள் கற்றல் துறை. உங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது சென்டர் ஃபார் பப்ளிக் இமேஜ் பில்டிங் CPIB வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யவும். நன்றி.